பாட்டி, எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கட்டுமா? கேளுமா. டீச்சர் சொன்னாங்க, நம்ம எல்லோரும் கடல்கிட்ட இருந்து தான் வந்தோம், நம்ம நேரம் முடிஞ்சதும் கடல்கிட்ட தான் போவோம்னு. இது உண்மையா பாட்டி? ஆமாம் முழு. அப்படிலாம் இல்லை, நம்மளாம் குரங்குகிட்ட இருந்து தான் வந்தோம். இல்லைம்மா, பாட்டி சொல்கிறது தான் சரி. என்ன முழு, அம்மாவை எதிர்த்து பேசுறியா? இந்தாடி மீனா, இப்போ எதுக்கு குழந்தைய திட்டுற? அம்மா விடுமா, நீ நம்ம குடும்பத்தை பற்றி சொன்ன, மீனா அவள் குடும்பத்தை பற்றி சொல்கிறா, நீ எதுக்குமா டென்ஷன் ஆகுற? அடே மாட்டிக்கிட்டியடா. அம்முலு, நீ உள்ளே போமா. என்னங்க, அப்போ என் குடும்பம் குரங்கு குடும்பம்னு சொல்கிறீங்க? நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, நான் போகிறேன். அம்மா நீ எங்கம்மா போகிற? உனக்கு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் தேவைப்படும், அதான் எடுத்து வைக்க போகிறேன்ப்பா. அம்மா காப்பாத்துமா. ஏங்க, உங்கள் அம்மா தான் எனக்கு பயந்து உள்ளே போகிறாங்கல்ல, அவங்கள எதுக்குங்க கூப்பிடுறீங்க? ஏய், யார் பயப்படுறா? நான்லாம் உனக்கு பயப்படல. அப்போது நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், கேளு. மனுஷ குரங்குக்கு வால் இருக்குமா இருக்காதா? என்ன அத்தை, என்னையே சிரிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஓ, எனக்கு புரிஞ்சு போச்சு நீங்கள் இப்போ என்ன சொல்ல போகிறீங்கன்னு. மீனா, கொஞ்சம் திரும்ப, உனக்கு வால் இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுன்னு சொல்ல போகிறீங்க, அதானே? எப்படி கண்டுபிடிச்சான்னு யோசிக்கிறீங்களா? மீனா, நீயே உன்னை குரங்குன்னு சொல்லிட்ட, அப்புறம் நான் சொல்கிறதுக்கு என்னமா இருக்குது? அத்தை, சரி விளையாடுனது போதும். இவன் இன்றைக்கி நம்மளை ஹோட்டலுக்கு கூப்பிட்றான், நம்ம போய் சாப்பிட்டு வரலாமா? அத்தை, 5 நிமிஷத்தில் நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். என்னங்க, ரொம்ப டயர்டாக இருக்கீங்க? பின்ன நீ லிஸ்ட்டில் எழுதின மளிகை சாமானெல்லாம் வாங்கிட்டு வந்து இப்போ தான் வீட்டில் வச்சேன், அதான் ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏங்க, மளிகை சாமானெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ண சொல்லலையா? நீங்களே தூக்கிட்டு வந்துட்டீங்களா? அது ஏன் மீனா கேட்குற? நான் மளிகை சாமான் வாங்க போகிற இடத்துல என் ஃப்ரெண்டும் வந்திருந்தான், அவனும் நிறைய மளிகை சாமான் வாங்கினான், ஆனால் அவனையும் ஒரே ஆளை எல்லாத்தையும் தூக்கிட்டு போனான். சரி, அவனாலே முடியும் போது நம்மளால முடியாதுன்னு நானும் தூக்கிட்டு வந்தேன். என்னங்க, என்ன? உங்கள் அம்மா கிட்டே இந்த மாதம் நான் தான் மளிகை சாமான் லிஸ்ட்டு எழுதுவேன்னு அடம் பிடிச்சி எழுதுனேங்க, ஆனால் அதில் கடுகு மட்டும் எழுத மறந்துட்டேங்க. அதுக்கு என்ன? உங்கள் அம்மாவுக்கு மட்டும் நான் கடுகு எழுத மறந்துட்டேன்னு தெரிஞ்சிச்சு பொறிஞ்சு தள்ளிடுவாங்க, அதனால் போய் கொஞ்சம் கடுகு மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க.